வணக்கம் நண்பர்களே. இது VDL விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. 4th எபிசோட் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோவை கேட்டேன். ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. நம்ம போர் வீரர்கள் நாம சந்தோஷமா சேஃபா ஃபீல் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் மனைவி, குழந்தைகள், பெற்றோர் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க வருஷ கணக்குல பிரிஞ்சு இருக்காங்க. இதெல்லாம் நாட்டுக்காக, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு தானே. இங்க ஒரு போர் வீரர் கூட மக்களை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே கொடுத்திருக்கார். அவருக்கு ஒரு சல்யூட். நாம அடுத்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஜெய விஜயீ பவ. நான் கேசவன் நாராயணன். அந்தணன், ஆனாலும் போர் தொழில் செய்பவன். பதற பதற பல போர்களில் ஈடுபட்டதாலும் பல நண்பர்களை பலி கொடுத்ததாலும் இந்த போர் வீரனின் நெகிழ்ச்சி, துக்கம் எனக்கு தெளிவாக புரிந்தது. என்ன செய்வது? வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை நான் செய்து தானே ஆக வேண்டும். அவன் பேசினான். இதை செய்ய யாருக்கும் விருப்பம் இருக்காது. இப்படி இருப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. ஆனால் செய்துதான் ஆக வேண்டும். நானும் இதே மாதிரிதான் இறந்து போனேன். எனக்கும் இதில் விருப்பமில்லை. என்ன செய்வது? ஈடுபட்டுதான் ஆக வேண்டும். வெட்டத்தான் வேண்டும். வெட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இதை தவிர்க்க முடியாது. இந்த வேலைக்கு வந்துவிட்டோம். மரணத்தை நோக்கி எப்போதும் காத்திருக்க வேண்டியதுதான். நான் 83 வயதில் இருந்து விட்டேன். பாவம், இவன் இளைஞன். 36 வயதில் மரணம் அடைந்து விட்டான். அவனை நான் மெல்ல அணைத்து கொண்டேன். அவன் கவலையோடு கீழே உள்ள தன் மனைவியை பார்த்தான். வீரர்கள் அவன் உடம்பை தூக்கிக் கொண்டு பெரிய மைதானத்துக்கு கிளம்பினார்கள். அவன் மீது தேச கொடியை போர்த்தினார்கள். மலர் வளையம் வைத்தார்கள். போர் வீரர்கள் அணிவகுத்து மரியாதை செய்தார்கள். சிலர் அழுதார்கள். அந்த தேசத்தின் மரியாதை அவனுக்கு தொடர்ந்து கிடைத்தது. பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து கைகூப்பி வணங்கினார்கள். மேலே இருந்து அவன் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான். இவங்களையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே என்றான் என்னிடம். பிறகு சிரித்தான். அந்த சிரிப்பில் சோகம் இருந்தது. குழந்தைகள் இன்னும் தன் அருகில் வரவில்லையே என்று கவலைப்பட்டான். அடுத்த கணம் அதற்குண்டான வழி பிறந்தது. ஒரு பெரிய அதிகாரி அவன் மனைவியையும் குழந்தைகளையும் மரியாதையுடன் அழைத்து வந்து முக்காலி போட்டு உட்கார வைத்தார். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இவன் மனைவியுடன் ஆதரவாய் பேசினார்கள். குழந்தைகளை கட்டி அணைத்து கொண்டார்கள். நெற்றியில் முத்தமிட்டார்கள். அவன் நிறைவாய் சிரித்தான். வேறு எதுக்கு செத்து போறது? இதுக்குத்தானே என்று என்னை பார்த்து கேட்டான். நான் அவனை கவலையோடு பார்த்தேன். மிகவும் வேதனைப்படுகிறானோ? ஞானி அவன் முதுகு தடவினார். பொது ஜனம் அவனை பார்க்க வேண்டும் என்று அதிகாரியிடம் உரத்த குரலில் சண்டையிட்டது. எங்களிடமிருந்து அவனை மறைக்க பார்க்கிறீர்கள். அவன் தேசத்துக்காக உயிர் துறந்தவன். எங்களை காப்பாற்ற தன் உயிரை தந்தவன் என்று கத்தினார்கள். ஜனங்கள் சீரான வரிசையில் நிற்க வைக்கப்பட்டார்கள். சிலர் பெரிய பூக்குடைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். ஜனங்கள் பூக்களை அள்ளி அவன் மீது தூவினார்கள். கை கூப்பினார்கள். பலர் அழுதனர். வயதான பெண்மணிகள் அவன் மீது மலர் தூவி என் மகனே, என் மகனே என்று அழுதார்கள். அவன் மெல்ல உதடு கடித்தான். வயதான எல்லா பெண்மணியும் தாய்தான் அல்லவா? ஆமாம். இளைஞர்கள் பலர் அஞ்சலி செலுத்தி பழி வாங்குவோம் என்று கை உயர்த்தினார்கள். அவன் சந்தோஷமாக சிரித்தான். நானும் சிரித்தேன். இப்போது அந்த காட்சி பெட்டியில் ஒருவர் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். இறந்தவரின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு ஒரு அகல் விளக்கோ, ஒரு மெழுகுவத்தியோ அல்லது ஒரு தீப்பந்தமோ தயவு செய்து ஏற்றி வையுங்கள். உங்கள் ஊர் கோயில்களில், ஆலயங்களில் விளக்கேற்றி வையுங்கள். வாசனையான புகையை எழுப்புங்கள். அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உறுதிபட சொன்னார். அங்கே பெரிய மாறுதல் ஏற்பட்டது. முக்கியமானவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வந்தார்கள். எல்லோர் வீட்டு வாசலிலும் விளக்கேற்றப்பட்டது. கோயில் கோபுரங்களில் அகல் விளக்குகள் எரிந்தன. பல இடங்களில் ஒன்று கூடி கடவுள் பெயரை சொன்னார்கள். அவன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அவன் நெகிழ்ந்து கைகூப்பி வணங்கினான். நான் ஒன்னும் பெருசா செய்துடலையே, எதுக்காக இத்தனை என்று என்னை கேட்டான். கீழே ஒரு குரல் கேட்டது. நான் செத்திருப்பேன்பா, நான் செத்திருப்பேன். இவன் செத்துப்போய் என்னை காப்பாத்திட்டான். இவன் அங்க வரலன்னா நாங்க எல்லாரும் செத்திருப்போம். அந்த விடுதியில் வேலை செய்யும் பெண்மணி கட்டுப்பாடுகளை தாண்டி அவனை நோக்கி ஓடினாள். அண்ணா, அண்ணா என்று கதறினாள். அவன் மனைவியை நோக்கி அந்த பெண் ஓடினாள். கட்டிக்கொண்டாள். குழந்தைகளை அணைத்து கொண்டு அழுதாள். இதெல்லாம் காட்சி பெட்டியில் காட்டப்பட்டது. நான் செத்து போயிருக்க வேண்டியது.
என் தலைக்கு மேலே பல குண்டுகள் பாய்ந்தன. இவர் வந்த பிறகுதான் நிலைமை கட்டுக்குள் அடங்கிருச்சு. இவன் செத்தது எங்களுக்காக. நான் சாகிற வரை இவரை மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும்? உங்க வீட்டு வேலைக்காரியா வரட்டுமா? உங்களுக்கு நான் சேவை செய்றேன் என அவன் மனைவியிடம் கதறினாள். அவளை சமாதானப்படுத்தி அழைத்து போனார்கள். அவன் அழுவதைப் போல் என்னை பார்த்தான். நான் அவனை அணைத்து கொண்டேன். மக்கள் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க. என்னை விட என் மனைவி, குழந்தைகள் மேலேயும் அன்பா இருக்காங்க. எனக்கு இது சந்தோஷமா இருக்கு. நான் நல்ல காரியம்தான் செய்திருக்கேன் இல்லையா? என்று கேட்டான். ஞானி அவனை தடவி வேறு இடம் சுட்டிக்காட்டினார். அந்த இடத்தில் அவன் உருவப்படத்தை வைத்து மலர் தூவினார்கள். பாடல் பாடினார்கள். தூப தீபங்கள் காட்டினார்கள். அதன் வாசனை இங்கு வந்து வீசியது. ஞானி அவனுக்கு வேறு ஒரு இடம் சுட்டிக்காட்டினார். அங்கு 2 இளைஞர்கள், டேய், மனசு என்னமோ கஷ்டமா இருக்குடா. அவனுக்கு நாம ஏதாச்சும் செய்யணும்டா. என்னடா பண்ணலாம்? நான் அவனுக்கு தர்ப்பணம் பண்ண போறேன்டா என்று சொல்ல, அவர்கள் இருவரும் ஆற்றங்கரையில் முங்கி குளித்தார்கள். என்ன செய்றீங்க? மற்றவர்கள் விசாரித்தார்கள். அந்த வீரனுக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். வரீங்களா என்று இவர்கள் கேட்க, அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்தது. எல்லோரும் வரிசையில் உட்கார்ந்து கொண்டார்கள். ஒருவர் உரத்த குரலில் மந்திரம் சொல்ல, எல்லோரும் நீரை கட்டை விரல் வழியாக தரையில் விட்டார்கள். அந்த நீர் அவனை குளுமைப்படுத்தியது. தொண்டையை ஈரப்படுத்தியது. யாரோ அவன் பெயரைச் சொல்லி பல பேருக்கு உணவிட்டார்கள். அவன் வயிறு நிறைந்தான். அவனுடைய உடம்பை ஊர்வலமாக தூக்கி கொண்டு போய் குழியில் இறக்கி கரும்பலகை போட்டு மூடி அதன் மீது மண் கொட்டி அவனை பற்றிய விவரத்தை செதுக்கிய ஒரு கருங்கல்லை நட்டு அதற்கு மாலையிட்டார்கள். அவன் அதற்கு வணக்கம் சொன்னான். போதும், முடிஞ்சது, என் வேலை முடிஞ்சது என்று சொன்னான். அவன் மனைவி தெளிவானாள். ஒரு நடிகரின் கையை பிடித்து கொண்டு அவன் பெண் குழந்தை நின்றது. அவர் ஏதோ சொல்ல புன்னகை செய்தது. இதுக்குத்தான் நடிகர்கள் வேணும்ன்றது. குழந்தையை சிரிக்க வச்சிட்டார் பாரு, இனி எல்லாம் சரியாயிடும், பக்கத்தில் இருந்தவர் சொன்னார். முகம் துடைத்து தலைவாரி தெளிவான அந்த பெண்ணின் முகத்தை காட்சி பெட்டி காட்டியது. அவள் பேசினாள். நான் இனிமேல் அழமாட்டேன். அவர் உயிரை கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். எங்களுக்கு ஆறுதல் சொன்ன அனைவருக்கும் மிக்க நன்றி. அவருடைய அன்பான மனைவி என்கிற நினைப்பிலேயே என் வாழ்க்கையை கழிப்பேன். எங்களுக்கு உதவி செய்ய பல பேர் வராங்க. ஆனா இந்த அரசு செய்யற உதவியே போதும். என் குழந்தைகளை நல்லபடியாக உருவாக்குவேன். குறிப்பாக என் மகனை நான் போர்ப்படையில் சேர்ப்பேன். அவர் தந்தை அவரை போர்ப்படை வீரனாக மாற்றினார். நானும் என் மகனை போர் வீரனாக மாற்றுவேன். இது உறுதி. நாங்கள் தேசம் காக்க பிறந்திருக்கிறோம் என்று சொல்ல பல பேர் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஞானி அவனை நோக்கி கைகூப்பினார். எனக்கு அருகே வந்து நின்றான். அவன் மெல்ல என் நெற்றியில் முத்தமிட்டான். எனக்கு வணக்கம் சொன்னான். பூமி ஒரு அழகான இடம். ஆனால் மனிதர்கள் பூமியை சரியாக பயன்படுத்துறதில்லை. என்ன செய்யறது? கடவுளுடைய விருப்பமும் அதுதானே என்று சொன்னான். பூமியை காதலுடன் பார்த்தான். பிறகு மெல்ல வானத்தை பார்த்தான். வானத்திலிருந்து ஒரு வெளிச்சக் கதிர் மெல்ல கீழிறங்கியது. அவனை முற்றிலும் சூழ்ந்து கொண்டது. உறிஞ்சியது, தூக்கியது. சட்டென்று அவன் காணாமல் போனான். நீரோடு நீர் கலந்தது போல, காற்றோடு காற்று கலந்தது போல, வாசனையோடு வாசனை கலந்தது போல அவன் வெளிச்சத்தோடு முற்றிலுமாய் கலந்து போனான். அவனுக்கு இனி பிறவி இல்லை. அவன் வீர சொர்க்கம் அடைந்து விட்டான். அவன் எப்போதும் வெளிச்சமாக நிரந்தரமான ஒரு அமைதியில் இருப்பான். அவனுக்கு பூமியோடு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் பூமியில் அவனை கொண்டாடுவார்கள். வெகு காலம் அவனை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு உன்னதமான மரணம். நான் கவலையோடு பூமியை பார்த்தேன். ஞானி என்னிடம் வந்து உட்கார்ந்து கொண்டார். அவனும் போர் வீரன்தான். வந்தான், பார்த்தான், போய்விட்டான். நீ 1000 வருடங்களுக்கு மேல் இங்கு இருக்கிறாய். நீ ஏன் போகவில்லை? உனக்கேன் வெளிச்சம் வரவில்லை? உன்னை ஏன் அவர்கள் அழைக்கவில்லை? இங்கு அற்புதமான வேலை செய்து கொண்டிருக்கிறாய். ஆயினும் அங்கு உனக்கு வரவேற்பில்லையே, ஏன் என்று ஞானி என்னிடம் கேட்டார். நான் தலை குனிந்தேன். ஏதேனும் தவறா? மெல்ல கேட்டார். நான் ஆம் என்றேன். என்ன? ஞானி பிரியத்துடன் கேட்டார். அவரிடம் சொன்னால் என்னுடைய நினைவுகள் இன்னும் வேகமாக கரையும் என்று தோன்றியது. நான் என்னை பற்றி சொல்லத் துவங்கினேன். நான் கேசவன் நாராயணன், சோழ நாட்டின் உபதளபதி, அந்தணன், ஆனாலும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாகிறது. நான் பிறந்தது காவிரிக்கரை, அழகிய கிராமம். என் கிராமத்தில் எனக்கு உபநயனம் செய்வித்தார்கள்.
அன்று மதியம் கையில் குச்சியை கத்தியாக நினைத்து, கன்று குட்டியை குதிரையாக நினைத்து அதன் துள்ளலை அடக்கிக் கொண்டிருந்தேன். என் வீடு சிரித்தது. என் வீடு அந்தணர் வீடு. என் வீட்டில் உள்ள பல அந்தணர்கள் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக, தளபதிகளாக, போர் தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள். என் வாழ்க்கை அவர்களுக்கு நடுவே உற்சாகமாக ஆரம்பித்தது. நான் என் வாழ்க்கையை நேசிக்கத் தொடங்கினேன். அப்போது கீழே சக்தி திரண்டு மிக மெதுவாக இறங்கி காத்திருக்கிறது. என்ன ஆச்சரியம்! சட்டென்று உரியும் செயலை செய்யக்கூடிய சக்தி இப்போது காத்து கொண்டிருக்கிறதே! மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது. என்ன நண்பர்களே, கேசவன் நாராயணனுடைய சொந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா சொல்லுவார். இனி வரும் எபிசோடுகள் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகிறது. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.